அந்த ஆனா உங்க ஊர்ல தானே இருக்கு. நம்ம வேலுவோடையானே படத்தலைவன் படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கும்கி வந்துச்சு இல்லையா? ஸோ அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து யானையை வந்து அந்த கதை ஃபுல்லாவே அந்த யானையை வச்சே வந்து காமிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவரோட பையன் நடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு அப்புறமா வந்து விஜயகாந்துக்கு அப்புறமா அவர் பையன் ஸ்கிரீன்ல வர்றத வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க அடிச்சா அங்க வலிக்கும். விஜயகாந்தோட பையன் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறைய பேர் பார்க்க வராங்க. ஸோ அதுவே வந்து வேற ஒருத்தரா இருந்தாரு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவா வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் வந்து அவரை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் அவர் வராரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போர் அடிக்காம இருக்கு. அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயின் கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சச அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர். மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. இதுல நிறைய வந்து விஜயகாந்தோட மியூசிக்கும் போட்டிருக்காங்க. அதனால வந்து இன்னும் கொஞ்சம் சேர் அப் பண்ற மாதிரி நல்லாவே இருக்கு. விஜயகாந்த் படம்னாலே வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். கதை வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவர் படமும் இருக்கு. ஸோ அவர் இருக்கும் போது அந்த அளவுக்கு யாருமே வந்து கண்டுக்கல. அவர் இல்லாத போது வந்து அவரை வந்து நிறைய வந்து பாராட்டுறது வந்து எனக்கு தெரியுது. ஸோ ஒருத்தர் மனுஷன் இருக்கும் போதே வந்து அவங்கள வந்து புகழ்ந்துருங்க. அவர் இல்லாத போது புகழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. விஜயகாந்த் பையன்றதுனாலதான் அந்த படத்து மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு. ஆமா இப்ப வந்து அவரு இல்லாததுனாலதான் வராங்க. அவர் இருந்திருந்த போது கூட ஒரு படம் வந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இல்ல. சோ அவர் இல்லாத போது இந்த படம் வர்றதுனால வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பாப்பாங்க தியேட்டர்ல.